நம்ம வீட்ல ஒரு பைக் வாங்கணும்னு ரொம்ப நாளா நினைக்கிறேன். ஆனா இப்போ ஒரு டவுட். பெட்ரோல் பைக் வாங்கலாமா அல்ல எலக்ட்ரிக் பைக் வாங்கலாமா? அதான் நானும் அதையே யோசிச்சுட்டு இருக்கேன். அதானே. இப்போ நிறைய பேர் எலக்ட்ரிக் பைக் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா பெட்ரோல் பைக்கும் இன்னும் நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. அதனால நாம கொஞ்சம் கம்பேரிசன் பண்ணி பார்க்கலாம். பெட்ரோல் பைக்கின் பிளஸ் என்னன்னா, எங்க வேண்டுமானாலும் உடனே போகலாம், சார்ஜ் காத்திருக்க வேணாம், மற்றும் லாங் டிராவல் பண்றதுக்கு இது ரொம்ப சுலபம். ஆனா ஒரு பெரிய மைனஸ் இருக்கிறது. பெட்ரோல் விலை நாளுக்கு நாள் அதிகமா போகுது. அதனால மாத செலவு கொஞ்சம் அதிகமாகும். எலக்ட்ரிக் பைக்கின் பிளஸ் என்னன்னா, கரண்ட் செலவு பெட்ரோல் செலவுக்கு கம்மி. மேலும் சத்தம் இல்லாம ஸ்மூத்தா பயணம் செய்யலாம். ஆனா இதுக்கும் சில மைனஸ் இருக்கு. பேட்டரி சார்ஜ் ஆக நேரமாகும். மேலும் லாங் டிராவல் பண்ணும்போது சார்ஜிங் ஸ்டேஷன் தேட வேண்டி வரும். சரி, ஒரு சிம்பிள் கணக்கு பாப்போம். சரி. நீ டெய்லி ஆபீஸ் போக பைக் யூஸ் பண்ணுவியா? ஆமா. அப்படின்னா பெட்ரோல் பைக் மாதத்துக்கு சுமார் 2000 ரூபாய் பெட்ரோல் ஆகலாம். அவ்வளவா? ஆமா, இதோ நோட் பண்ணிருக்கேன். ஓகே, தேங்க்ஸ். அதே எலக்ட்ரிக் பைக் பார்த்தா நீ வீட்ல சார்ஜ் போட்டா போதும். அப்போ செலவு மாதத்துக்கு சுமார் 300 ரூபாய் சுத்தி தான் கரண்ட் செலவாகும். ஓ, ரொம்ப கம்மி. ஆமா, பெட்ரோல் பைக்ஸ் மாதிரி இல்ல. சரி, நல்ல ஐடியா. ஆமா, அதான் சொல்றேன். அப்படியா? ஆமா, மின்சார பைக்ல காஸ்ட் ரொம்ப கம்மி. அதாவது மாதத்துக்கு நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. பெட்ரோல் பைக்ல செலவு ரொம்ப அதிகமா இருக்கே போல. அதானே, இப்பவே மாறலாம். ஆமா, ரஃபா பார்த்தா மாதத்துக்கு கிட்டத்தட்ட 1700 ரூபாய் சேமிக்கலாம். அதே ஒரு வருஷம் கணக்கு போட்டா அப்போ மொத்தம் எவ்வளவு சேமிக்கலாம்? ஆமா, பெருசா இருக்குமே. கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் சுத்தி சேமிக்கலாம். அட, ரொம்ப நல்லதாச்சே. சரி, நாமளும் யோசிக்கலாம். ஆனா ஒரு விஷயம், எலக்ட்ரிக் பைக் சார்ஜ் ஆக கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால லாங் டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் பிளான் பண்ணணும். பெட்ரோல் பைக்ல இந்த ப்ராப்ளம் இல்ல. எப்போ வேண்டுமானாலும் பெட்ரோல் போட்டுட்டு உடனே போயிடலாம். சரி, நம்ம யூஸ் மோஸ்ட்லி சிட்டி டிராவல் தான். அதனால எலக்ட்ரிக் பைக்கு நம்மளுக்கு நல்ல ஆப்ஷன் மாதிரி தான் இருக்கு. எலக்ட்ரிக் பைக் வாங்கலாமா இல்ல பெட்ரோல் பைக் வாங்கலாமா? மிடில் கிளாஸ் ஃபேமிலி யூஸ்க்கு எது நல்ல ஆப்ஷன்? இந்த क्वेश्चन நாங்க ஃபுல்லா அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். எலக்ட்ரிக் பைக்குக்கும் பெட்ரோல் பைக்குக்கும் ஃபுல் கம்பேரிசன் ரிசல்ட் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கு. அதை ஓபன் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்க. அப்பதான் அதான் கம்ப்ளீட் ரிசல்ட் கிளியரா தெரியும்.